ராஜாதி ராஜா வரப்போகிறார். அதற்கு முன்னாக இந்த பூமியில நம்மளை ஆளும்படியாக ராஜாக்களை வைத்திருக்கிறார். அந்த ராஜாக்கள் தேசத்திலே நன்மைகளை விதைக்கும்படியாக நாம் ஜெபம் பண்ணி கொண்டு ஓட்டு போட போகிறோம். கர்த்தர் தன் இருதயத்துக்கு ஏற்றவனே எங்க செய்வாரு? ஆட்சி பீடத்தில் அமர. பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பிள்ளைகள் எல்லாரும் நல்லா இருக்கிறீங்களா? கர்த்தர் இன்னைக்கு முக்கியமான ஒரு வார்த்தையை கொண்டு உங்களிடத்தில் பேச வேண்டும் என்று இடைப்பட்டார். இந்த நாட்கள்ல அந்த வார்த்தையை கொண்டு பேசுகிறேன். இந்த வார்த்தையை நீங்க முழுசா கேளுங்க. கேட்டு இதுல ஆவியானவர் உங்களுக்கு என்ன காரியத்தை குறித்து போதிக்கிறார் என்பதை நீங்கள் அறிந்து அதன்படியாக செயல்படுவீர்களாக. 1 சாமுவேல் 8ஆம் அதிகாரம் 5வது வசனம். இதோ நீர் முதிர் வயது உள்ளவர் ஆனீர், உம்முடைய குமாரர் உம்முடைய வழிகளில் நடக்கிறதில்லை. ஆகையால் சகல ஜாதிகளுக்குள்ளும் இருக்கிறபடி எங்களை நியாயம் விசாரிக்கிறதற்கு ஒரு ராஜாவை ஏற்படுத்த வேண்டும் என்றார்கள். ராஜாவை ஏற்படுத்த வேண்டும் என்று இஸ்ரவேல் ஜனங்கள் சாமுவேலிடத்தில் போய் முறையிடுகிறார்கள். சாமுவேலிடத்துல போய், சாமுவேல் செத்து போயிருவாரு, முதிர் வயது ஆயிட்டாரு, அந்த சாமுவேல் செத்து போயிருவாரு, சாமுவேலுடைய குமாரர்கள் தேவனுடைய வழிகளில் அவர்கள் நடக்கல, அதனால எங்களை ஆளுகிறதற்கு நீர் எங்களுக்கு ஒரு ராஜாவை ஏற்படுத்த வேண்டும் என்று யாரிடத்தில் போய் கேட்கிறார்கள்? சாமுவேலிடத்தில் போய் கேட்கிறார்கள். கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த நாட்களிலே எலெக்ஷன் நடக்க போகிறது. நம்ம எல்லாருக்கும் ஓட்டு என்கிற நம்ம விரலினாலே ஓட்டு போடுகிற காரியத்தை நமக்கு இந்த தேசத்துல நம்ம குடி இருக்கிறதுனால நம்ம அந்த ஓட்டு போடணும். முக்கியமா ஓட்டு போடணும். நாம யாருக்கு ஓட்டு போடணும் பாப்போமா? இந்த நாட்கள்ல அநேகருடைய வார்த்தை தன்னுடைய மாமிசம், தன்னுடைய சுயம் கர்த்தருடைய சித்தத்துக்கு ஒப்புவாங்க. அன்னைக்கு இஸ்ரவேல் ஜனங்களும் அதைத்தான் செஞ்சாங்க. இஸ்ரவேல் ஜனங்கள் சாமுவேல் இடத்துல போய் முறையிட்டாங்க, எங்களுக்கு ஒரு ராஜாவை ஏற்படுத்த வேண்டும், எங்களை ஆளுகிறதற்கு ராஜாவை ஏற்படுத்த. இன்னைக்கு இருக்கிற கிறிஸ்தவர்கள் எங்களை ஆள வேண்டும், இந்த ராஜா தான் வரணும், இந்த ஆளுக்கு தான் நாங்க ஓட்ட போடுவோம், அப்படிதான் இந்த உன்னைக்குள்ள அந்த இஸ்ரவேல் ஜனங்கள், முரட்டாட்டம் உள்ள ஜனங்கள் அன்னைக்கு அப்படி கேட்டார்கள். இந்த நாட்களில் இருக்கிற ஆவிக்குரிய இஸ்ரவேலர்களும் இதைத்தான் சொல்லுகிறார்கள், நாங்கள் அவர்களுக்குத்தான் ஓட்டு போடுவோம். இன்னைக்கு உபவாசம் இருந்து ஜெபம் பண்ணக்கூடிய கூட்டங்கள் எத்தனை! ஆண்டவருக்கே கட்டளை கொடுக்குறீங்க நீங்கெல்லாம். அதுதான் கர்த்தட்ட அந்த நாட்கள்ல இஸ்ரவேல் ஜனங்கள் போய் ஆண்டவருடைய சமூகத்துல ஆண்டவர் அவர்களை ஆண்டு கொண்டு இருக்கிறார். இஸ்ரவேல் ஜனங்களை பகலில் மேகஸ்தம்பம், இரவில் அக்கினி ஸ்தம்பம், இப்படி பல காரியங்கள்ல இஸ்ரவேல் ஜனங்களை தேவன் வழிநடத்தி கொண்டிருக்கிறார். சாமுவேலுங்கிற ஒரு ராஜா இருக்கிறார். ஆனாலும் இந்த ஜனங்கள் முரட்டாட்டமும் திருக்கும் இருதயம் உள்ள ஜனங்கள் என்ன செய்யறார்கள்னா, சாமுவேல் இடத்துல போய் கேட்கிறார்கள், எங்களை ஆளுகிறதற்கு ஒரு ராஜாவை நீங்க ஏற்படுத்துங்க அப்படின்னு. இந்த நாட்கள்ல கிறிஸ்தவர்கள் எத்தனை பேரு உங்க சுயத்துல, உங்க மாமிசத்துல, உங்க ஆசை இச்சையில எத்தனை பேர் ஓட்டு போடுறதுக்கு ரெடியா இருக்கிறீங்க? தேவன் நியாயம் விசாரிப்பார். நீங்கள் எத்தனை முறையிடலாம், எப்படி நீங்க அதான் சொல்றல, நம்ம பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் பெற்ற பிள்ளைங்க தேவனுடைய பாதத்துல அமர்ந்திருந்த ஆண்டவரே, நாங்க யாருக்கு ஓட்டு போடணும், நீங்க யார ராஜாவை அபிஷேகம் பண்ண நீங்க சித்தமா இருக்கிறீங்கப்பா, எங்களுக்கு சொல்லுங்கப்பா, நாங்க அவங்களுக்கு ஓட்டு போடுறோம்னு சொல்லி ஜெபிக்கணும். இயேசுவின் நாமத்தினால இந்த ஆளுதான் ஜெயிக்கணும். என்ன ஒரு முரட்டாட்டம் உள்ள ஜனங்களை நீங்கெல்லாம் பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் பெற்ற பிள்ளைங்க வர சொல்லிக்கிறீங்க, வெளியில வெக்கம் இல்லாம. கர்த்தருடைய பிள்ளைகளை, இந்த நாட்களில் கர்த்தர் சொல்லுகிற வார்த்தை, நம்ம அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் போல இருக்கக்கூடாது. நம்ம சுத்த இருதயம் உள்ளவர்களாகிய இஸ்ரவேலருக்கு தேவன் நல்லவராகவே இருக்கிறார். நம்மளை பரிசுத்த ஆவியினால் அபிஷேகம் பண்ணி பரிசுத்த ஆவியானவர் வழிநடத்தி கொண்டிருக்கிறார். ஆவியானவர் சொல்லுவார், இன்னாருக்கு ஓட்ட போடு, இன்னாருக்கு போடும்பாரு, அவங்களுக்குத்தான் ஓட்ட போடணும். இந்த நாட்களிலே கிறிஸ்தவ வட்டாரத்துக்குள்ளே பலவிதமான காரியங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. இந்த நாட்கள் அந்த இஸ்ரவேல் ஜனங்கள், முரட்டாட்டமான ஜனங்கள் கேட்டது போல இந்த நாட்களிலும் கிறிஸ்தவர்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். நம்ம ஜெபிக்க வேண்டிய ஜெபம் என்ன தெரியுமா? நீங்க யார் ஆண்டவரே நீங்க அபிஷேகம் பண்ண சித்தமா இருக்கிறீங்க? நான் இவங்க அந்த நாட்களிலே சாமுவேல் இடத்துல போய் முறையிடாது இருந்தார்களானால் தாவீது அந்த இடத்துல அபிஷேகம் பண்ணப்பட்டிருந்திருப்பார். இங்க சாமுவேல், இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் சாமுவேல் இடத்தில் வலுக்கட்டாயமா கேட்டதுனால ஆண்டவர் ஒரு வார்த்தை சொல்றாரு, இருதயத்தை நொறுக்கக்கூடிய வார்த்தையாக இருக்கிறது பாருங்க. 1 சாமுவேல் 8:7 அதுல பின்பகுதியை நான் வாசிக்கிறேன். அவர்கள் உன்னை தள்ளவில்லை, நான் அவர்களை ஆளாதபடிக்கு என்னை தான் தள்ளினார்கள்.
ஏசப்பாவை இன்னைக்கு தள்ளுகிற கூட்டங்கள் எத்தனை? இந்த ராஜா வேணும், அந்த ராஜா வேணும், அப்படி இப்படி இப்படி இல்ல. நம்ம பார்ப்போம், நம்மளுடைய நாடுகள்ல என்னென்ன காரியங்கள், சீர்கெட்ட காரியங்கள் எல்லாம் மாறி இருக்கிற காரியங்கள் இருக்கிறது, எவ்வளவோ நல்ல காரியங்கள் நம்ம தேசத்துல நடந்து கொண்டு இருக்கிறது. நம்ம தமிழ்நாட்டுல எவ்வளவோ நல்ல காரியங்கள் நடக்கிறது. நான் அதற்காக இன்னாருக்குதான் ஓட்டு போடணும், இன்னாருக்குதான் ஓட்டு போடணும் என்று நான் சொல்லவில்லை. நமக்கு ஆவியானவர் கொடுக்கப்பட்டிருக்கிறார் இல்லையா? ஆவியானவர் ஏவுகிற பிரகாரம் நம்ம ஓட்டு போட வேண்டும் என்று இந்த நாட்கள் ஆண்டவர் சொல்லுகிறார். ஆண்டவரை தள்ளி விட்டுறாதீங்க. ஆண்டவரை முதுகுக்கு பின்னாடி விட்டுக்கிட்டு உங்க சுய இச்சையில எவனாவது ஒருத்தனுக்கு மேல அஃபெக்ஷன் ஆகி இச்சை நாவி போராடி அவனுக்கு போய் நீங்க உங்க மாமிசத்துல கிரியை செஞ்சிடாதீங்க. கர்த்தர் என்ன சொல்லுகிறார்? கர்த்தருக்கு இது சித்தம் தானா? நம்ம ஏசப்பா இதை விரும்புறாரா? நமக்குள்ள இருந்து பரிசுத்த ஆவியானவர் நீங்கள் பேசுகிற வார்த்தைகளுக்கு துக்கப்படுகிறாரா? இந்த நாட்களில் சபைகளிலே அங்கே இங்கேன்னு ஜெபிக்கிற கூட்டங்கள் இன்னாருதான் ஆண்டவரே வரணும். உங்களுடைய வீராப்புகளுக்கோ உங்களுடைய ஆசை இச்சைகளுக்கோ எவனாவது வந்தான்னா முடிஞ்சு நாடே கெட்டு குட்டிச்சவராய் போயிடும். சாமுவேலை சவுலை ராஜாவாக்கினதுக்காக தேவன் மனஸ்தாபப்பட்டார் என்று இருக்கிறது. மக்களை சீர்கட்ட வழிகளில் நடத்தக்கூடிய ஆட்சி தலைவர்கள் நமக்கு வேண்டாம். ஆண்டவர் எது செஞ்சாலும் நல்லதுதான் செய்வார். நம்ம ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரை உமக்கு பிரியமானவனை ஆட்சி பீடத்தில் அமரவையும் ஆண்டவரே என்று சொல்லி ஜெபம் பண்ணும் பொழுது கர்த்தர் தன் இருதயத்துக்கு ஏற்றவனே எங்க செய்வாரு? ஆட்சி பீடத்தில் அமர வைப்பாரு. நம்ம உபவாசம் இருந்து ஜெபம் பண்ண வேண்டாம். நான் உபவாசம் இருக்கிற ஆண்டவரே, இன்னார்தான் ஜெயிக்க ஆண்டவரேன்னு போராடாதீங்க. இது ஆண்டவருக்கு விரோதமான முறுமுறுப்பு. தேவ சித்தத்துக்கு உங்களை ஒப்புவிடுங்கள். தேவ சித்தம் எது என்பதை ஆராய்ந்து பார்த்து தேவ சித்தத்துக்கு ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ண வேண்டும். நாட்கள்ல இவர்கள் தான் வர வேண்டும், இவன் தான் வர வேண்டும், இவர் தான் வர வேண்டும், அப்படி எல்லாம் கிடையவே கிடையாது. நீங்க உங்க ஆசை இச்சைகளுக்கு நீங்கள் ஓட்டு போடுவீர்கள் என்றால் அதுக்கப்புறம் நீங்க 1 சாமுவேல் 8ஆம் அதிகாரத்தை நீங்கள் வாசித்து பாருங்கள். ஒரு நாள் ஆண்டவர் சொல்லுவார், இவனே நான் ராஜாவாக்கினது எனக்கு மனஸ்தாபமாக இருக்கிறது. ஆண்டவருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படியாதபடிக்கு முரட்டாட்டமாய் போனான் சவுல், நான்கு கொண்டு செத்தான் என்று வேதவசனம் சொல்லுகிறது. கர்த்தருடைய பிள்ளைகளை, நம்மளுடைய சுய இச்சைகளுக்கு எந்த ஒரு அரசியல்வாதிகளை நம்ம இது பண்ணக்கூடாது. கர்த்தருடைய சித்தத்துக்கு ஒப்பு கொடுப்போம். அவர்களுக்கும் பாதிப்பு வரக்கூடாது, நமக்கும் பாதிப்பு வரக்கூடாது. தேவ சித்தத்துக்கு ஒப்பு கொடுக்கும் பொழுது தேவனுக்கு பிரியமான ஒருவரை ஆட்சி பீடத்தில் தேவன் அமர வைப்பார். தேசங்களுக்கு சேமத்தை கர்த்தர் கொடுப்பார். நம்ம இச்சைகளுக்கு, நம்ம சுயலாபத்துக்காக நம்ம அப்படி செய்யக்கூடாது என்று வேதவசனம் சொல்லுகிறது. அவர்கள் உன்னை தள்ளவில்லை, நான் அவர்களை ஆளாதபடிக்கு என்னைத்தான் தள்ளினார்கள். தேவனை ஆள விடுங்க, தேவன் வைக்கிற மனிதன் கண்டிப்பாக தேசத்துக்கு நல்லதுதான் செய்வார், தமிழ்நாட்டுக்கு நல்லதுதான் செய்வார். அதனால நம்ம ஆசை இச்சைகளுக்கு போய் விழுந்து விடக் கூடாது என்று இந்த நாட்களில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். 1 சாமுவேல் 8ஆம் அதிகாரம் 18வது வசனம், நீங்கள் தெரிந்து கொண்ட உங்கள் ராஜாக்களின் நிமித்தம் அந்நாளிலே முறையிடுவீர்கள், ஆனாலும் கர்த்தர் அந்நாளிலே உங்களுக்கு செவி கொடுக்க மாட்டார் என்றான். கத்திரிப்பிள்ளை, இந்த நாட்கள் ஒருவேளை நீங்க ஆசை இச்சைகள்ல கேட்டு அந்த ராஜாவை ஒருவேளை ஆண்டவர் விருப்பப்பட்டு கொடுக்கல சவுல. இந்த மக்கள் அடம்பிடிச்சு கேட்டாங்கன்னு சொல்லி அந்த ராஜாவை தள்ளி விட்டுட்டாரு. ஆனா கடைசியில் அவர்களுடைய நிலைமைகளை நீங்கள் வாசித்து பார்த்தால் நமக்கு தெரியும். கர்த்தருடைய பிள்ளைகளே, நமக்கு செவி கொடுக்காம ஆயிடுவார் ஆண்டவர். நீ உன் ஆசைச்சுக்கு தானே கேட்ட, வச்சுக்கோ. சின்ன பின்னமாய் தமிழ்நாடு இந்தியா தேசம் சின்ன பின்னமாய் போய் விடாதபடிக்கு நாம் தேவனுடைய சித்தத்துக்கு போடு. கிறிஸ்தவர்கள் பரிசுத்தாவின் அபிஷேகம் பெற்றவர்களை உங்களுக்கு தான் சொல்லிக் கொண்டிருக்கிறேன். கர்த்தர் யாருக்கு சொல்லுகிறார் அவர்களுக்கு ஓட்டு போடுங்கள். உலகத்தால் என்ன வேணாலும் செஞ்சுட்டு போவாங்க, அது நமக்கு கவலை கிடையாது. நம்ம ஆண்டவருடைய பிள்ளைங்க, நமக்கு தேசத்தை ஆள அதிகாரிகளை, ராஜாக்களை கொடுத்திருக்கிறார். அந்த ராஜாக்கள் எப்படிப்பட்டவர்கள் என்பது தேவன் அறிவார். ராஜாக்களை தள்ளி ராஜாக்கள் ஏற்படுத்துகிற கர்த்தர் இந்த நாட்களை உங்களுக்கு வார்த்தை கொடுக்கிறார். தேவனுடைய சித்தத்தின்படி உங்களுக்கு கர்த்தர் இந்த நாட்கள் வார்த்தை கொடுக்கிறார். கர்த்தர் ஏவுகிறவர்களுக்கு ஓட்ட போடுங்க. உங்களுடைய இருதயத்துல ஒரு இச்சை இருக்கும் பாத்தீங்களா, அந்த இச்சையை நிறைவேற்றிடாதீங்க. அது யாரு? சினிமா நடிகர்களாக இருக்கலாம், இல்லைன்னா பேச்சுல வல்லவர்களாக இருக்கலாம், எப்படிப்பட்டவர்களாக இருக்கலாம். ஏமாந்து போய்விடாதீங்க. ஆண்டவர் சொல்லுகிறவர்களுக்கு ஓட்டு போடுங்க. என்ன சிஸ்டர், நீங்க சொல்றத பார்த்தா இன்னாருக்கு ஓட்டு போடுங்கன்னு சொன்னது மாதிரி இருக்குன்னே இல்ல, அப்படி இல்லை. இன்னைக்கு அப்படிதான் ஆவியானவர் என்னுடைய இருதயத்தில் யாரை ஏவுகிறாரோ அவருக்கு தான் ஓட்ட போட வேண்டும். சும்மா நம்ம இஷ்டத்துக்கு மிஷின் இருக்குது, எப்படி வேணாலும் ஓட்ட போட்டு வரலான்னு இல்லை. இந்த ஓட்டுல நம்ம ஆண்டவர் எதை நேசிக்கிறார் என்பதை நாம் அறிந்து செயல்பட வேண்டும் என்று இந்த நாட்களில் கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தருடைய பிள்ளைகளே, சவுலை
ஆண்டவர் ராஜாவாக ஆக்கினது அவருக்கு மனஸ்தாபமாக இருந்தது என்று வேதவசனம் சொல்கிறது. நாம் அப்படி மனஸ்தாபப்பட வைக்கிற காரியங்கள் நம்மளிடத்தில் ஒரு நாளும் என்ன செய்யக்கூடாது, இருக்கக்கூடாது. ஆண்டவருக்கு சித்தமான ராஜாக்கள் ஆட்சி பீடத்தில் அமர வேண்டும் என்று கர்த்தர் இந்த நாட்களில் சொல்லுகிறார். 1 சாமுவேல் 15ஆம் அதிகாரம் 11வது வசனம், நான் சவுலை ராஜாவாக்கினது எனக்கு மனஸ்தாபமா இருக்கிறது என்று கர்த்தர் சொல்கிறார். அவன் என்னை விட்டு திரும்பி என் வார்த்தைகள் நிறைவேற்றாமற் போனான் என்றார். அப்பொழுது சாமுவேல் மனநொந்து ராம் முழுவதும் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டான். அதனால கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்ம ஆசை இச்சைகளுக்கு ஏற்ற இன்னைக்கு ஒரு வசனம் இருக்குது, தன் சுய இச்சைகளுக்கு ஏற்ற போதகர்களை தனக்கு தெரிந்து கொண்டார்கள் இருக்குது. அந்த வசனத்தை போல தன் சுய இச்சைகளுக்கு ஏற்ற அரசியல்வாதிகளை தெரிந்திருக்கிறார்கள் கிறிஸ்தவர்கள். இப்படி இருக்கக்கூடாது, இப்படி இருக்கவே கூடாது. இஸ்ரவேல் ஜனங்களை போல நம்ம இருக்கக்கூடாது. என்னைக்குமே ஒண்ணு தெரிஞ்சுக்கோங்க, என்னைக்குமே ஒண்ணு, உங்க முழங்கால் முட்டக்கும் பொழுது அந்த முழங்கால நின்று நீங்க கேட்கக்கூடிய வார்த்தை, நீர் யாரை ராஜாவாக்க சித்தமா இருக்கிறீரோ அவரை நீர் ராஜாவாக்கும் ஆண்டவரே. எங்கள் கைகள் எங்களுடைய ஆசை இச்சைகளுக்கு போனாலும் அந்த கரத்தை மாற்றி நீங்க என்ன சித்தம் வச்சிருக்கிறீங்களோ அவங்களுக்கு நாங்க ஓட்ட போடணும் ஆண்டவரே அப்படின்னு சொல்லி நீங்க ஜெபம் பண்ணிட்டு ஓட்டு போட போங்க. அங்க பரிசுத்த ஆவியானவர் செயல்படுவார். நீங்களே நினைச்சு பார்க்காத அளவுக்கு கர்த்தர் கிரியை செய்வார். தயவு கூர்ந்து கேட்கிறேன். அதுக்காக இன்னாருன்னா நான் எதையுமே சொல்ல விரும்பல. ஒருவேளை நம்ம சில ஆண்டவர் இரக்கமுள்ள தேவன், மன உருக்கமுள்ள தேவன், கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். சிலவர்கள் தன்னுடைய ஆசைகளுக்கு இணங்கி சில ஃபேன்ஸுகள் இப்படி எல்லாம் இருப்பாங்க. கிறிஸ்தவர்களுக்குள்ள இன்றைக்கு அநேகர் ஃபேன்ஸா இருக்கிறாங்க, இருந்துட்டு போங்க. ஆனா இந்த ஒரு நிலைமையில போய் ஓட்டு போட்டுறாதீங்க. கர்த்தர் நிச்சயமா கணக்கு கேட்பார். கர்த்தர் நிச்சயமாய் கணக்கேப்பார். நான் சொன்னனா நீ இன்னாருக்கு ஓட்டு போடு, நான் சொன்னனா இன்னாருக்கு ஓட்டு போடு நான் உன்கிட்ட சொன்னனா அப்படின்னு சொல்லி நம்மள்கிட்ட கர்த்தர் கேட்காதபடிக்கு நம்ம ஜெபம் பண்ணுவோம். பரிசுத்த ஆவியானவர் நமக்கு என்ன சொல்றாரோ அதன்படியாக கீழ்ப்படிந்து நாம் இந்த ஓட்டை போடுவோம். ராஜாதி ராஜா வரப்போகிறார். அதற்கு முன்னாக இந்த பூமியில நம்மளை ஆளும்படியாக ராஜாக்களை வைத்திருக்கிறார். அந்த ராஜாக்கள் தேசத்திலே நன்மைகளை விதைக்கும்படியாக நாம் ஜெபம் பண்ணி கொண்டு ஓட்டு போட போவோம். கர்த்தர் நம்மளோடு கூட இருந்து ஆண்டவருடைய சித்தத்தை நம்மளுடைய வாழ்க்கையில் நிறைவேற்ற நாம் ஆண்டவருக்கு இடம் கொடுப்போம். நம்மளுடைய மாமிசத்தை நிறைவேற்றிடாதீங்க, உங்களுடைய சுயத்தை நிறைவேற்றிடாதீங்க, ஒரு நாள் நிறைவேற்றிடாதீங்க, அப்புறம் கஷ்டப்படுவீங்க. அதனால ஆண்டோடைய சித்தத்துக்கு ஒப்பு கொடுத்து அங்க அன்னைக்கு இஸ்ரவேல் ஜனங்கள் தனக்கு ஏற்ற தனக்கு ஒரு ராஜா வேண்டும் என்று ஆண்டவரிடத்தில் சாமுவேலிடத்தில் போய் முறையிட்டார்கள். அதே போல் நான் முறையிடாதபடிக்கு ஆண்டவரே நீங்க என்ன சித்த வச்சிருக்கிறீங்கப்பா, இந்த ஆட்சி பீடத்துல எங்க தமிழ்நாட்டை ஆளுகிறதற்கு, எங்கள் இந்திய தேசத்தை ஆளுகிறதற்கு நீர் யாரைய கொண்டு ஆண்டவரே நீர் சித்த வைத்திருக்கிறீரப்பா, அவரே நீர் ஆட்சி பீடத்தில் வைங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஜெபம் பண்ணிவிட்டு ஓட்டு போட போவோம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். நம்மளுடைய நமக்கு ஒரு ஆசை இருக்கும், இன்னார ஒருவேளை நம்ம ஜெயிக்க வச்சிருவோம், இன்னாருக்கு நம்ம ஓட்டு போட்டு அவங்களை ஜெயிக்க வச்சிருவோம், ஒருவேளை ஒரு மாற்றம் வந்துடாதா அப்படின்ட்டு. தேசம் நல்லாகத்தான் இருக்கிறது, தமிழ்நாடு நன்றாகத்தான் இருக்கிறது. தமிழ்நாடு ஒன்றும் கெட்டு ஒன்று போகவில்லை. தமிழ்நாடை இன்னும் கர்த்தர் சீர்படுத்தி கொண்டே இருக்கிறார். தமிழ்நாடு இன்னும் வளர்ச்சியை நோக்கித்தான் போய்கொண்டிருக்கிறது. ஒன்னும் கெட்டு ஒன்றும் போகல, நல்லாத்தான் இருக்குது. அதனால பார்த்து நிதானிச்சு பரிசுத்த ஆவியானவருக்குள் போய் ஓட்ட போடுங்க. தேசமும் தமிழ்நாடும் ஆசீர்வாதமாக இருக்கும். கர்த்தர் தாம் இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமீன். ஒரு சிறிய ஜெபம். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே பரிசுத்தரே நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நாட்களில் எப்படி ஓட்டு போட வேண்டும் என்று சொல்லி எங்களுக்கு நீங்க போதித்தீங்க ஏசப்பா. எங்கள் சுயத்துக்காகவோ எங்களுடைய சில ஆசை பாசங்களுக்காகவோ நாங்கள் ஓட்டு போடாதபடிக்கு பரிசுத்த ஆவியானவர் என்ன சொல்றீங்களோ அவங்களுக்கு நாங்க ஓட்ட போட நீங்க உதவி செய்யுங்க ராஜா. கர்த்தாவே நீர் நன்மை செய்கிற தேவன் அப்பா, ஒருபோது எங்களை வெட்கப்படுத்த மாட்டீரப்பா. நீங்க நன்மை செய்கிற தேவன் ஆண்டவரே, ஸ்தோத்திரப்பா. எங்களுடைய கைகள் ஒருவேளை தாறுமாறாக போகலாம், ஆனாலும் பரிசுத்த ஆவியானவருக்கு உட்பட்டு நாங்கள் எங்களுடைய ஓட்டுகளை போட எங்கள் தகப்பன் எங்களுக்கு உதவி செய்யும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். உமக்கு பிரியமான ஒரு மகனை ஆட்சி பீடத்தில் அமர வைங்க ஏசப்பா. நீர் என்ன சித்தம் வைத்திருக்கிறீர் ஆண்டவரே, நீர் யாரை இந்த தேசத்தை ஆள வைத்திருக்கிறீர் ஆண்டவரே, அவர்களை கொண்டு இந்த தேசத்தை ஆளுங்க ராஜா. தகப்பனே ஸ்தோத்திரம் 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 கர்த்தாவே. இந்த நாட்கள் நீங்க எங்களுக்கு வார்த்தை கொடுத்தீங்கப்பா. பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்குள்ளிருந்து சொல்லுகிறதை மட்டும் நாங்கள் கேட்டு அதன்படி கீழ்ப்படிந்து நடக்க எங்களுக்கு நீங்க உதவி செய்யுங்க, ஆசீர்வதிங்க. துதி கன மகிமை எல்லாம் அப்பாவுக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென் 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 ஆமென்.
கர்த்தர் தாமே உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஸ்தோத்திரம்.